சென்னை கொட்டிவாக்கம் இளங்கோவன் நகரை சேர்ந்தவர் திமுக பிரமுகர் குணா என்ற குணசேகரன். 45 வயதான அவர் துரைப்பாக்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். நேற்று அவரை சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் வைத்து கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. தகவலின் பேரில் அடையாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படையையும் போலீசார் அமைத்து உள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் குணாவின் மகளை மதன்குமார் என்பவர் காதலித்து வந்ததும் இது குணாவிற்கு பிடிக்காததால் மதன்குமாரை அழைத்து குணா கண்டித்ததும் இதனால் முன்விரோதம் ஏற்பட்டதும் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் மதன்குமாருக்கு ஆதரவாக இருந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்ததாக குணா, அவரது நண்பர்கள் கமலேஷ், நித்யானந்தம், சதீஷ் ராஜ், பார்த்திபன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களின் ஜாமீன் வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கௌதம் கொலைக்கு பழிக்கு பழியாக குணா கொலை செய்யப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விரைந்து செயல்பட்ட போலீசார் குணா கொலை வழக்கில் தப்பி ஓடிய தனுஷ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல தகவல் வெளிவந்தது. அதாவது நீலாங்கரையை சேர்ந்த ரோஹித், திருவான்மியூரை சேர்ந்த குட்டி ஆகியோர் குணசேகரனை கண்காணித்து சிலருடன் சேர்ந்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. அவர் அளித்த தகவலின் பேரில் தலைமறைவாக உள்ள 7 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.